மக்களே, சின்மயியின் இசை மலையில் நனைய தயாராகுங்கள். காந்திபுரம் மே 16. Book your tickets only at www.41sounds.com. கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியை இந்த முறை அதிமுக கைப்பற்றி இருக்கின்றது. கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட அதிமுகவினுடைய வேட்பாளர் எஸ் ராமச்சந்திரன் தற்பொழுது 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொகுதியை அதிமுக வசம் கொண்டு வந்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டப்பேரவை தொகுதியிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் முகமது பர்வேஸ் 10,600 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றியை பெற்றிருக்கின்றார். அங்கே காங்கிரசினுடைய மூத்த தலைவர் திருநாவுக்கரசருடைய மகன் ராமச்சந்திரன் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து வருகின்றார். இந்த தேர்தலிலும் திமுக கூட்டணியின் வேட்பாளராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திருநாவுக்கரசருடைய மகன் போட்டியிட்டார். பாஜக அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டிருந்தது. அப்படிப்பட்ட தொகுதியிலே அறந்தாங்கியிலே முகமது பர்வேஸ் என்கின்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கின்றார். காங்கிரசினுடைய நடப்பு சட்டப்பேரவை உறுப்பினரை வீழ்த்தி முகமது பர்வேஸ் வெற்றி பெற்றிருக்கின்றார். ராமச்சந்திரன் நடப்பு சட்டப்பேரவை உறுப்பினர் 63,000 வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அவரை காட்டிலும் 10,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று அறந்தாங்கியை வசப்படுத்தி இருக்கின்றது தாவேக. ஏற்கனவே புதுக்கோட்டையிலே கந்தரக்கோட்டையை வசப்படுத்தி இருந்த நிலையில் 2வது தொகுதியாக அறந்தாங்கியும் வசப்பட்டது. சென்னை கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியிலே திமுகவினுடைய தலைவராக இருந்து வரக்கூடிய மு.க. ஸ்டாலின் தோல்வியடைந்திருக்கிறார் என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியிலே வெற்றியை பெற்றுக் கொண்டு வந்தார். அவருடைய வெற்றி வித்தியாசம் என்பது ஒவ்வொரு தேர்தலிலும் 2016க்கு பிறகு அதிகரித்து வந்தபடியே இருந்தது. இந்த நிலையில்தான் கொளத்தூரிலே அந்த தொகுதியினுடைய மக்கள் தாவேகாவினுடைய வேட்பாளர் வி.எஸ். பாபுவிற்கு வெற்றியை வழங்கியிருக்கிறார்கள். சென்னை கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டிருந்த திமுகவினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் கிட்டத்தட்ட 9,100க்கும் கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்திலே தோல்வியடைந்திருக்கின்றார் என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். திமுகவினுடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டிருந்த மு.க. ஸ்டாலின் தற்பொழுது கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியிலே விஜயின் வேட்பாளரிடம் வெற்றியை பறிகொடுத்திருக்கின்றார். வி.எஸ். பாபு 2 கைகளால் சைகை காட்டியிருந்தவர் வெற்றியை பெற்றிருக்கின்றார். சென்னை கொளத்தூர் தொகுதி என்பது திமுகவிற்கு முக்கியமான ஒரு தொகுதியாக இருந்தது. மற்ற தொகுதிகளை காட்டிலும் கொளத்தூரிலே வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கின்றது என்பதன் காரணமாகத்தான், அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு முதலமைச்சர் சென்றிருக்கின்றார். இந்த நிலையில் தோல்வியடைந்திருக்கின்றார். திருமங்கலம் தொகுதியினுடைய மிகப்பெரிய வெற்றியாளராக வலம் வந்து கொண்டிருந்த அதிமுகவினுடைய முக்கிய முகமாக இருந்த ஆர்.பி. உதயகுமாருக்கு தற்பொழுது சேடப்பட்டி முத்தையா மகன் மணிமாறன் அந்த தொகுதியிலே அவருடைய தொடர் வெற்றிக்கு முடிவு கட்டியிருக்கின்றார். ஆர்.பி. உதயகுமார் தற்பொழுது உதயகுமார் அந்த தொகுதியிலே தோல்வி அடைந்திருக்கின்றார் என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதிமுக சார்பில் போட்டியிட்டிருந்த ஆர்.பி. உதயகுமார் தோல்வி அடைந்திருக்கின்றார். கிட்டத்தட்ட 18,500 வாக்குகள் வித்தியாசத்திலே தற்பொழுது சேடப்பட்டி மணிமாறனிடம் ஆர்.பி. உதயகுமார் தோல்வி அடைந்திருக்கின்றார் என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் சட்டப்பேரவை தொகுதி அதிமுகவிற்கு ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருந்தது. அந்த தொகுதியிலே முன்னாள் சபாநாயகர் சேடப்பட்டி முத்தையாவினுடைய மகன் மணிமாறன் போட்டியிட்டிருந்தார். மணிமாறன் ஆர்.பி. உதயகுமாரை வீழ்த்தி இருக்கின்றார். இந்த வெற்றிக்கு பின்னணியிலே சசிகலா நிறுத்தியிருந்த வேட்பாளருடைய பங்களிப்பு எதுவும் இருக்குமா என்பது உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் நாம் அடுத்தடுத்து பார்க்க இருக்கின்றோம். இப்பொழுது அதிமுகவினுடைய ஒரு முக்கிய முகம் மதுரைக்குள் வீழ்த்தப்பட்டிருக்கின்றார். ஆர்.பி. உதயகுமார் தோல்வி அடைந்திருக்கின்றார். விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதி இந்த முறையும் காங்கிரசினுடைய வேட்பாளருக்கு சாதகமாக இருந்திருக்கின்றது. காங்கிரஸில் வெற்றி பெற்ற வேட்பாளர் பாஜகவிற்கு சென்று விஜயதரணி போட்டியிட்டிருந்த பொழுதும் கூட விஜயதரணி இந்த தேர்தலிலும் விளவங்கோடு தொகுதியிலே தோல்வி அடைந்திருக்கிறார் என்பதை பார்க்கின்றோம். காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக போட்டியிட்ட பிரவீன் விளவங்கோடு தொகுதியிலே வெற்றி பெற்றிருக்கின்றார். இந்த தேர்தல் தமிழகத்திலே பாஜகவிற்கு ஒரு பெருத்த பின்னடைவை தந்திருக்கக்கூடிய தேர்தலாக பார்க்கப்படுகின்றது. அந்த அடிப்படையில் தான் விளவங்கோடு தொகுதியிலும் விஜயதரணி போட்டியிட்டு தோல்வி அடைந்திருக்கின்றார்.
காங்கிரஸில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்து இந்த தேர்தலை சந்தித்திருந்த விஜயதரணி விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதியில் தோல்வியடைந்திருக்கின்றார். உங்க மக்களே, சின்மயியின் இசை மலையில் நனைய தயாராகுங்கள். காந்திபுரம் மே 16. புக் டிக்கெட்ஸ் ஒன்லி at www.41sounds.com. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.